ஹலோ கைஸ், நான் முடியாஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து டென்ஷே சிட்டாரா ஸ்லைம் சீரிஸோட சீசன் 3 எபிசோட் 4 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாம அது கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நான் போற வீடியோல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் உண்மையிலேயே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் போகும். முடிஞ்ச அளவுக்கு யாரும் ஸ்கிப் பண்ண பாருங்க. சரி வாங்க கதை கொடுக்கலாம். இப்ப ரீமரோக்கும் எசோய் இப்ப நம்மளோட மான்ஸ்டர் எக்கோ சிஸ்டம்ல எதனா சேஞ்சஸ் நடந்திருக்குதா? எஸ் மை லார்ட், நான் என்னோட பவர் யூஸ் பண்ணி அந்த ஏரியாவில சரௌண்டிங்ல ஒரு சர்வே எடுத்தேன். பர்டிகுலரா வேற எதுவும் அந்த மாதிரியான பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஆனா ஒரே ஒண்ணு மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்க மாதிரி எனக்கு தெரியுது. அப்ப பார்த்தா ஒரு கரடி மான்ஸ்டர் இவனு வந்து அட்டாக் பண்ண வர அந்த டைம் இவனும் அந்த ஃபாரஸ்ட்ல நார்த் அண்ட் வெஸ்ட்ல ஒரு கரடி கிட்ட ஸ்வாட்ஸ் எல்லாம் கூடவே வந்த மாதிரி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. பட் ஆனா நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அது அந்த அளவுக்கு ஆபத்து கிடையாது. அப்ப அந்த டைம் ரீமரோவோ இது ரிப்போர்ட் சொல்லு, இந்த ஸ்வால் கிரீஸ்லி கரடி வந்து இதோட ரேங்கிங்ல ஏ கிரேட்ல இருக்கு. இதோட கம்பேரிட்டிவா நைட் ஸ்பைடர் தான் இருக்குது. என்னடா சொல்ற? அப்ப அட்வென்ச்சர்ல போகும்போது நிறைய இந்த மாதிரி மான்ஸ்டர் எல்லாம் சமாளிக்க வேண்டிய அவசியம் வரும் போலயே. ஆமாடா ரீமரோ, கரெக்டா சொன்னீங்க. அது டைம் ரீமரோ அது என்ன அவ்வளவு பெரிய டேஞ்சரஸா? அது அங்க இடத்துல சுத்ததுனால புதுசு புதுசா அப்ப ஜோயும் ஆமாடா ரொம்பவே டேஞ்சரஸ் தான். பட் நம்ம எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் வீக்கானது தான். பட் ஹியூமன்ஸுக்கு அது கொஞ்சம் கஷ்டம். நம்மளால தோக்க முடியாது, குறிப்பா என்னால முடியுமான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் பழங்க அது ஜோயோ பக்கத்து இருந்த வயசுல இருக்கிட்ட அவனுக்கு என்னதான் நீ ட்ரைனிங் கொடுக்குற? அவன் பாரு இப்பயே போய் போறான், ஏதாவது வேலைக்கு ஆகுது, ஒண்ணுமணி உன்னோட ட்ரைனிங்க கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்ல சரியா சொல்லலாம் அப்படின்னு அவரு சொல்றாரு. அப்ப காப்டாக்கு ட்ரைனிங் கொடுக்க நம்ம பென்னிமரோட டீம் இப்ப தயாரா இருக்கு. ரீமரோவோ சரி இப்ப ட்ரைனிங்ல காப்டா அப்புறம் வந்து கூடவே பென்னிமரோட டீமும் நல்லா செயல்படுது. இருப்பினும் இப்ப ப்ராப்ளம் என்னன்னா இப்ப புதுசா தினசா உருமாற்றமும் பரிணாம வளர்ச்சி அடைகிற இந்த மான்ஸ்டர்ஸ் தான். இதை எப்படியாச்சும் சமாளிக்கிறதுக்கு நம்ம ஒரு வழி கண்டுபிடிக்கணும். அந்த டைம் இந்த சயின்டிஸ்டோ அப்ப நீங்க சொல்ல வர்றது என்னன்னா அதுங்களை அழிக்கவும் கூடாது, இருப்பினும் அதுங்க நம்மளோட இடத்துக்கு வர விடாம பாத்துக்கணும். இதுக்கு ஒரு நம்ம ஹை லெவல்ல ஒரு ஆன்டி மேஜிக் பேரியரை கிரியேட் பண்ணிடலாமே ஈஸியா நம்மளுடைய இடத்தை சுத்தி. என்னது ஆன்டி மேஜிக் பேரியரா? அந்த டைம் இந்த ஸ்மித்தோ ஆமா ரீமரோ அது எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு வேலை. அதோட ப்ரோட்டோடைப் தான் இப்ப டெஸ்ட் பண்ணிருக்கோம். அது வந்து நம்மளோட கிண்டத்துக்கு ஒரு பேரியரை இப்ப ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம். அதுவும் ஃபுல்லா ஆட்டோமேட்டிக் மேஜிக் ஜெனரேட் ஆகி ஒவ்வொரு நிமிஷம் மேஜிக்ஸ் எல்லாம் கன்சியூம் பண்ணி நமக்கு பேரியர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம். இல்லடா சீக்கிரட்டா எங்களுக்கு தெரியாம பண்ணிருக்கீங்க போல இந்த வேலை. பரவாயில்ல, நம்ம நாட்டுக்கு நல்லா செய்றீங்க, அதனால கம்முனு இருக்கு. சரி நீ சொன்னீங்க அந்த ஃபுல்லா ஆட்டோமேட்டிக் மேஜிக் எப்படி அது ஜெனரேட் ஆகும்? ஆமா லார்ட், அதுக்குள்ள நாங்க அந்த மாதிரியான ஒரு மேஜிக் டிவைஸ் தான் பொருத்தி வச்சிருக்கோம். லைக் இந்த ரோயின் மேஜிக் மாதிரியா? ஆமா, ஆனா அதை விட பர்ஃபார்மன்ஸ்ல இது ஹை லெவல், அதே மாதிரி லார்ஜ் ஸ்கேல் கொண்டது இதெல்லாம். அவன் ஸ்மித்தோ டைம் கிடைச்சா நீங்க வந்து பார்த்து அதை செக் பண்ணலாமே. டேய் நீங்க எப்பூரா இந்த குடிய காலத்திலேயே இப்படி எல்லாம் உருவாக்கிட்டீங்க, உண்மையில நீங்க எல்லாரும் ஜீனியஸா அப்படின்னு நீ சொல்ல. அதுக்கப்புறம் மொத்தம் எல்லாருக்கும் அவங்களுக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்ப இப்போ அந்த மேஜிக் சம்பந்தப்பட்ட விஷயத்தை காமிக்கிறதுக்காக நம்ம ஹீரோவை இப்ப கொண்டு வந்திருக்காங்க. அப்ப பார்த்தா ரோட்லயே தான் இந்த மேஜிக் டிவைஸ்ல பொறுத்து வச்சிருக்காங்க. இந்த லேண்ட்ல மான்ஸ்டர்ஸ் நம்மளோட எல்லைக்குள்ள வராத மாதிரி இந்த பேரியர்ஸ் கிரியேட் ஆகி தடுத்துனே இருக்கும். இங்க இருக்கிற இந்த மேஜிக் டிவைஸ் ஆட்டோமேட்டிக்கா மேஜிக் ஜெனரேட் பண்ணி ஒரு ஆன்டி பேரியரை கிரியேட் பண்ணும் இந்த இடத்துல. ஆமா நீ சொன்னல அந்த ஆன்டி மேஜிக் பேரியர், அதுக்கு எங்க இருந்து மேஜிக் பவர் எல்லாம் வருது அதை சொல்றா. லார்ட் ரீமரோ நீங்க கவலைப்படாதீங்க, இந்த காத்துல இருக்க மானா பவர்ஸ் அது மட்டும் இல்லாம பல விதமான காத்துல கலக்கப்பட்ட மேஜிக்கல் துகள்கள் மூலியமா கூட இது ஒர்க் ஆகும். ஓ இப்படிதான் ஒர்க் ஆகுதா? அப்ப பிரச்சனையே கிடையாது, எல்லா நிமிஷமும் இது பேரியரை கிரியேட் பண்ணினே இருக்குமா? ஆமா லார்ட் சரியா சொன்னீங்க. இது போன மாதிரி இருக்கிறத விட இந்த தடவை டோட்டல் டிஃபரெண்ட். கண்டிப்பா இதை யாராலையும் அசைக்க முடியாது. அதே மாதிரி அந்த ஸ்மித்தும் லார்ட் இன்னொரு விஷயம் சொல்றேன், இதுக்கு அடியில இருக்கிற அந்த சக்கர மாதிரியான அமைப்பு வந்து ஒரு மேஜிக்கல் சர்க்கிள் தான். அது மூலியமா அது ஃபியூயலை கிரியேட் பண்ணி இதுக்கு ஜெனரேட் ஆகி இருக்குது. அதுக்கு இந்த மேஜிக்கல் கிறிஸ்டல் வந்து கொஞ்சம் பவர் செலுத்தி பேரியரை ஃபுல்லா கிரியேட் பண்ணுது. மேஜிக்கல் கிறிஸ்டலா? அப்ப அவனோட சிஸ்டமும் ஆமா இந்த மேஜிக்கல் கிறிஸ்டலோட மேஜிக் எனர்ஜி வந்து 90% கன்வெர்ட் ஆகி இந்த பேரியர் கிரியேட் பண்ண உதவுது. இருந்தாலும் இந்த மேஜிக்கல் கிறிஸ்டல் அந்த அளவுக்கு யூஸ் ஆகுதுனால இது வேஸ்ட்னு விட முடியாது. அதனால இதுக்காக நாங்க பயன்படுத்தணும். இது இப்போ நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்குது. இவனுக்கு பண்றத பார்த்தா நம்ம வண்டியில வர இன்ஜின் மாதிரியே இவனுக்கு கிரியேட் பண்ணிருக்காங்க. ஃபியூல ஊத்துனா அடுவாடுன்னு ஓடுது. ஓகே அப்பனா எந்த டிசாஸ்டரும் அப்புறம் கூடவே இந்த மோசமான மான்ஸ்டர்ஸும் நம்ம பேரியரை அட்டாக் பண்ணாலும் எதுவும் நடக்காதுல நமக்கு. இருந்தாலும் நீங்க கவலைப்படாதீங்க, ஒன்னும் ப்ரோட்டோடைப் முடிச்சுட்டு ஒரிஜினல் கிளியர் பண்ண வரைக்கும் நம்ம காப்டாவோட டீம் வந்து இந்த இடத்துல ட்ரைனிங் பண்ணி சுத்தம் இதை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம சயின்டிஸ்டோ மை லார்ட் இந்த கிறிஸ்டல் கடியில இருக்க மேஜிக் பிளேட்டை பயன்படுத்தி ஒரு விஷயத்துக்காக மட்டும் இதை பயன்படுத்த வேண்டியதில்லை, இது பல விஷயத்துக்கு யூஸ் ஆகும். அது மாதிரி தான் நான் இதை கிரியேட் பண்ணிருக்கேன். ஏன்னா நீங்களே என்கிட்ட ஒரு தடவை சொல்லிருக்கீங்களே, அதனோட ரீசனுக்காக தான் நான் இதை இப்படி கிரியேட் பண்ணிருக்கேன். இப்போ இந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாமே இந்த ரோடு ஃபுல்லாவே இருக்கும். இதன் அடிப்படையில் இந்த இடத்துல ஃபுல்லாவே ஒரு பேரியர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த போர்டோட பேரு மேஜிக் ஃபார்முலா போர்டு. திரும்பிச்ச வேலையெல்லாம் என்ன பண்ண போறீங்க? இன்னும் செய்யலையா? போ இல்ல அதெல்லாம் என் அசிஸ்டன்ட் கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ உங்களோட பர்மிஷனுக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிக்கிறோம். ஓகே அப்பனா நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, வேலையை ஆரம்பிங்க. அப்ப அந்த இடத்துக்கு வல்லுறவங்க வந்துட்டு கண்ணுங்களா அப்பனா என்னோட பவர் 6 ரிலீஸ் பண்ணட்டா இந்த இடத்துல இவ்வளவு பெரிய தாங்கான ஆன்டி மேஜிக்
பேரியர் தான் நீங்க கிரியேட் பண்ணிக்கிறீங்களா, இன்னும் சும்மா செக் பண்ணிடுமா அப்படின்னு சொல்ல இது கேட்ட இவங்க எல்லாரும் பயத்துல இவ்வளவு ஒரு மாதிரி பாக்குறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோ டாய் கம்முனாட்டி அது மாதிரி பண்ணினா இங்க எல்லாரும் சாவணும் நீ பாக்குறியா, அந்த இடத்துல நான் சொல்லலாம் ஏதோ அதுல அமைதியறா இதெல்லாம் பண்ணக்கூடாதுடா, இப்பதான் அவன் கஷ்டப்பட்டு போறா இருக்காங்க இப்படி பண்றேன். அதுக்கப்புறம் நம்ம சீனோட சிஸ்டரும் ஹீரோக்கு ஜூஸ் கொடுக்க அவ்வளவு திருப்தியா குடிக்கிறான். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தாலும் டாக்டர் நல்லா சேர்ல தூக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் மண்டியில ஒரு கொட்டு கொட்டு மீட்டிங் திரும்பி ஸ்டார்ட் பண்றாங்க. எனக்கு புதிய புதிய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம், முக்கியமான முடிவுகளை எடுத்துருவோம் இப்பயே அதனால அப்படின்னு சொல்லிட்டு ரீமுறாவும் ஒரு சார்ட் மாதிரி எடுத்து நம்ம கிளாடு கிட்ட கொடுக்குறோம். என்ன இந்த லாட் ரீமுறா அப்படின்னு அவனு கேட்க, நீ இந்த இடத்துல வந்து இப்ப கட்டாயமா கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாபுக்காக வெளியே போற, அது எங்கன்னா நம்ம மலிமோட இடத்துக்குதா, அவதான் அந்த இடத்துல அது காலி பண்ணல அவங்க கிண்டத்தையே அது புதுசா கட்டி கொடுக்க சொல்லி நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. அது நம்ம ஹெல்ப் பண்ணணும்ல, இதை நான் ஒண்ணு நம்பி உன்கிட்ட ஒப்படைக்கிற டாஸ்க் இது, தயவு செஞ்சு விட்டு கொடுத்துறாத லாட் ரீமுரு. சரி சரி உழைச்சு பொங்காத. அந்த டைம் பிளாக் ஸ்மித்தும் நீங்க கவலைப்படாதீங்க லாட் ரீமுரு, நான் கிளாடுக்கு பேக்கப்புக்கு நான் போறேன். ஆல்சோ நான் இங்க இல்லாத போது இந்த சிட்டியோட பிளானிங் ப்ராஜெக்ட் எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் பாத்துப்பானுங்க. பரவாயில்ல ஹெல்ப் பண்றேன்னு சொல்றது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்குது. இன்னொரு பக்கம் கிளாடு எப்படியாச்சும் இந்த மிகப்பெரிய பொறுப்பு வந்து ஒழுங்கா பண்ணிட்டா எனக்கு சந்தோஷம் தான், பண்ணுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி கிளாடு நீ நல்லதானே இருக்க, பண்ணிட்டுல நீ ஒன்னும் ஒண்ணுதான் அந்த இடத்துக்கு போயிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மட்டும் போதும். நான் கண்டிப்பா நான் பண்றேன் லாட் ரீமுரு, என்ன நம்பி இவ்வளவு பெரிய வேலையை ஒப்படைச்சிருக்கீங்க, கண்டிப்பா நான் இதை தூத்து போக மாட்டேன். விடு நான் இதுக்கு எதுக்காக பண்ணாலும் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரணும்னு சொல்லிட்டு ஒரு நோக்கத்தோட தான் இதை அனுப்புறவனு அதே காட்டவோ சரியா சொன்னேன். அதே மாதிரி என்ன பாரு லாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்ல போக இது கேட்டு நிறைய அவங்களோட காட்ட வாய போத்திய என்னடா இதோ லாஸ்ட் டைம் சொன்னேன், இந்த மீட்டிங் முடிஞ்ச பிறகு திரும்பி என்னோட ஆபீஸ்க்கு வந்து என்கிட்ட பேசுறேன் சரியா, அப்படி உங்கள்ட்ட எல்லாரும் இதை பார்த்து சிரிக்கிறானுங்க. லாட்ரிமரோ தெரியாம சொல்லிட்டேன் அப்படி அவன் கதறான். கிளாடோ ரொம்ப நன்றி லாட்ரிமரோ, கண்டிப்பா நீங்க கவலைப்படாதீங்க, நான் இந்த வேலையை கணச்சிமா முடிக்கிறேன். அதுக்கப்புறம் ரீமரோவோ சரிப்பா எனக்கான டாபிக் உள்ள வருவோமா, டயப்ளோ நீ நேத்து விட்டு போன அந்த ப்ராசஸ் என்ன ஆச்சுன்றது கடைசியில இப்போ சொல்லு. ஓகே மை லார்ட், ஃபர்ஸ்ட் சார் யோமுக்கு இப்ப அவனோட ராயல்டி ப்ரூவ் பண்றதுக்காக ஒரு சேலஞ்ச் வந்துருக்குது டைரக்டா. இப்போ யோமு அந்த ராயல்டில புதுசுன்றதுனால ஹெட் மேரிஸ் தான் அவருக்கு ட்ரெயின் பண்றது. காப்டவோ ரொம்ப கஷ்டமா இருக்கு போலியே இருக்கலாம், பட் ஆனா ஹெட் மேரிஸ் வந்து அது எல்லாமே இன்ட்ரெஸ்டோட யோமுக்கு ஹெல்ப் பண்றாரு. அதனால கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல, ஹெட் மேரிஸ் நம்மளோட சைடு தான். சரி அப்புறம் அவனோட யங்கர் பிரதரான அந்த நியூ கிங் எட்வர்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அவன் அடுத்ததா ஏதோ ஒரு மூவ் பண்றதுக்காக தயாரா இருக்கும். கொஞ்சம் மாசம் தானே ஆச்சு அவனுக்கு திரும்பியும் அந்த இடத்துல ஒரு கிண்டத்தை கிங்க அறிவிச்சு ஏன்னா திரும்பி நம்மள அட்டாக் பண்றது பிளான் பண்றாங்களோ. இல்ல மயிலாடு கண்டிப்பா அவனுங்க பண்றதுக்கான வாய்ப்பு இல்ல, இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் சந்தேகமாவே தான் இருக்குது. நீங்க கவலைப்படாதீங்க, நம்ம அவ்வளவு லேஸ்ல விட்டுரும் அவனுங்கள, எந்த ப்ரிப்பரேஷன் பண்ணாலும் அதெல்லாம் நம்ம கிட்ட ஒர்க் ஆகாதுன்னு அவனுங்களுக்கே தெரியும். என்னடா இப்படி சொல்ற, அவனுக்கு எதனா ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தணும் என்ன பண்றது, நம்ம தானே பிரச்சனை. நீ கவலைப்படாதீங்க மயிலாடு, நம்ம கிட்டதான் சார் பெனிமரோட ஃபோர்ஸ் இருக்குல்ல அவர் பாத்துப்பாரு. சரியா சொன்னடா. அது மட்டும் இல்லாம இன்னொரு ப்ராப்ளமான அதுக்கு சொல்யூஷன் கிடைச்சிருக்குது. என்னது ரேஹியம் அவன் திரும்பி அவனோட கண்ட்ரிக்கு போயின்னு இருக்கான். என்னது அவனா அந்த பிரீஸா சொல்ற? ஆமா மயிலாடு, என்ன மெசேஜ் அவங்ககிட்ட நம்ம கிடைச்சது அதை சொல்லு. அவங்ககிட்ட ஆளு மூலியமா அந்த வாழை கொடுத்து மெசேஜ் அனுப்ப சொன்னேன். அது மூலியமா தெரிய வந்தது என்னன்னா அது எர்சாசியான்ற கேபிட்டல சுத்தி ஒரு மிகப்பெரிய பேரியர் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த இடத்த சுத்தி எல்லாம் என்னோட ஆளுங்களை வேற கண்காணிக்க சொல்லிருக்கேன். அவனுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் வராம எங்க ஆளுங்க கொஞ்சம் பார்த்து எதிர்ப்பானுங்க. இது எங்க ராசியாவா? ஆமா அந்த இடத்துல ஸ்பெஷல் டிரான்ஸ்போர்ட் கேட் இருக்கு, அது டைரக்டா கண்ட்ரோல் பண்றது இந்த ஓலி எம்பையர் ஆஃப் லுபிலியஸ். எனக்கு தெரிஞ்ச அந்த ரேஹியம் அந்த சர்ச்சோட ஹெட் குவார்டர்ஸ்ல பேசும்போது நமக்கான தகவலையும் அவன் சேகரிப்பான். அப்புறம் நம்ம உணவு பார்க்குற வேலை தெரிஞ்சு அவனை எதனா உயிருக்கு ஆபத்து வந்துச்சுன்னா அப்ப இவனும் பேசினிருக்க இன்னொரு டைம் ஜோயோவும் என்ன மன்னிச்சிருங்க மேலாட், உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். அந்த லுபிலியஸ் ரொம்ப டேஞ்சரஸ். உரா ஆனா அந்த இனட்டா விட ரொம்ப டேஞ்சரஸா கிடையாது. பெனிமரவும் இனட்டா சகா குச்சி கண்டிப்பா அவங்க நம்ம நாட்டுக்கு எதிராக ஏதோ ஒரு சதி வேலையை பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. முக்கியமா திரும்பியும் அந்த இனட்டாவை மீட் பண்ற வாய்ப்பு கிடைக்குமா என்னன்னு தெரியலையே. பட் ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டயப்ளோட பிளான வச்சு பார்க்கும்போது கட்டாயமா அது ஒர்க் ஆகும். ஏன்னா வெஸ்டர்ன் ஓலி சர்ச்சை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தேவை நம்ம டெம்பஸ் கண்ட்ரியோட வளர்ச்சியை தடுக்கணும்ன்றது போல. பட் இப்ப இவனோட பிளான் வச்சு பார்க்கும்போது அது எல்லாமே நமக்கு சாதகமாக்குது, நமக்கு நல்லது. அப்பதான் இன்னொரு பக்கம் நம்ம ஷீனோட தங்கச்சியும் என்னட்டா நம்ம ஹீரோ கூட ஃபைட் பண்ண விஷயத்தை பத்தி அவங்க பேசிருக்காங்க. அப்ப ஹீரோவும் பழசெல்லாம் யோசிச்சு பாக்குறான், ஒருவேளை இதுக்கு கிளைமான ஒரு காரணமா இருப்பானோ, வாய்ப்பு இருக்கலாம். அப்ப டயப்ளோவும் மயிலாட் எனக்கு தெரிஞ்சு இப்ப இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயத்தையும் வச்சு பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி எவனோ ஒருத்தன் மாஸ்டர் மைண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவனோட ஆர்டர் வச்சுதான் என்னட்ட கேட்கற போல. ஆமா அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பென்னிமருவோ அந்த மாஸ்டர் மைண்ட் ஒன்னு அந்த ஃபேல்மெட் கண்ட்ரியில யாருன்னா இருக்கணும், அப்படி இல்லைன்னா இப்ப இறந்து போன டீமன் லார்ட் கிளைமான இருக்கணும். யாரு என்ன முயற்சி பண்ணாலும் கண்டிப்பா அவங்களோட நாட்டுல மாறிச்சிடணும். பட் ஆனா இப்ப இவன் நடந்தது பார்த்தா எல்லாம் அவளோட ஃப்ரீயா அவளோட கண்ட்ரோல் ஏதா இருப்பான்னு நினைக்கிறேன். வேற யாரும் கண்ட்ரோல் பண்ணாம ஆர்டரையும் கேட்காம அவ கரெக்டா இருப்பா. ட்ரீமரோ அப்ப இதெல்லாம் வச்சு போகும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்க, அடுத்தது என்ன பண்ண போறோம் அதை பத்தி யோசிச்சு இருக்கேன். என்னட்டா எனக்கு தெரிஞ்சு நம்ம நாட்டுல வேர்ல்ட் வார் இருக்கிறதுனால அவளுக்கு மிகப்பெரிய பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு வேற யாரோ அவளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் சொல்லி இருப்பாங்க. அதன்படிதான் இவன் இப்ப நடந்துக்கலாம். இன்னொரு பக்கம் வெஸ்டர்ன் ஓல்டு சர்ச் வேற ஏதோ ஒரு பிளான் பண்ணி இருக்கு. இன்னொரு பக்கம் இவன் என்ன பண்ணுவான்னு தெரியல. அதுக்கப்புறம் அவனோட சிஸ்டம் கிட்டே கேட்க அது ஒரு
4 விஷயத்த இவனுக்கு கொடுக்குது, இதுக்கெல்லாம் பாசிபிலிட்டி இருக்குதுன்னு. அப்ப முடிவா அது என்ன சொல்ல வருதுன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வேலைகளுக்கு போயிருக்காங்க. பட் அது எல்லாமே நேச்சுரலா நடந்தது கிடையாது, அன்நேச்சுரலா யாரும் இதை பிளான் பண்ணி நடக்க வச்சிருக்காங்க. அதன்படிதான் இது எல்லாமே நடந்திருக்குது. அப்ப இது எல்லாத்துக்கு காரணம் ஒரு மாஸ்டர் மைண்ட் இருக்கா? யாரா இருக்கும் அது அப்படின்னு ரீமரோ யோசிக்க. ஒருவேளை கிளேமான இருப்பானா? ஏன்னா ஏற்கனவே மலிமையா அப்படி கண்ட்ரோல் எடுத்தான். இப்ப யுனட்டாவோட ஆர்டரையும் அவன் தான் கொடுப்பான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சந்தேகம். ஒரு பக்கம் அந்த கிண்டஃபார்ம் பிளால்மத்துல யாருன்னா இருப்பாங்களா? பட் ஆனா அந்த இடத்துல கூட நான் யுனட்டாவை பார்த்ததே கிடையாது. அவங்க போருக்கு வந்தப்போ யுனட்டா எனக்கு நேரடியா ஃபைட் பண்ணும்போது தான் நான் பார்த்தேன். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒண்ணு சொந்தமா யுனட்டாவே பழி வாங்கணும்னு நினைக்கணும், அப்படி இல்லைன்னா ஃபேல்மன் கந்தில் யாராச்சும் ஒருத்தரா இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா கிளேமன் அவன் வேற இறந்து போயிட்டான். இதுதான் நமக்கு கிடைச்ச ரிசல்ட். அப்ப இவனோட சிஸ்டமும் கண்டிப்பா கிளேமன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. எப்படி சொல்ற? ஆமா, ஏன்னா அவன் இப்ப உயிரோட இல்லாததுக்கானமே அவனோட முட்டாள்தனமான ஐடியாதனாலதான். நேத்திக்காக ஒரு மாஸ்டர் மைண்டா இருந்தா எப்பயோ தப்பிச்சு இன்னொருத்தி உயிரோட தான் இருப்பான். அப்ப டயப்ளோவோ லாட்ரீமரோ கண்டிப்பா நீங்க கவலைப்படாதீங்க, எல்லா பிரச்சனையும் நம்ம பார்த்துக்கலாம். முக்கியமான விஷயமே இப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அந்த மாஸ்டர் மைண்ட் மட்டும் தான். சரியா சொன்ன. எல்லாரும் நல்லா கேளுங்க. இப்போ டயப்ளோ சொன்ன மாதிரியே தான் நமக்கு தேவை இப்ப வரப்போற எல்லா பிரச்சனைகளையும் சமாளிச்சு எப்படியாச்சும் அந்த மாஸ்டர் மைண்ட் யாருன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா மட்டும் தான் நமக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிச்சு இந்த பிரச்சனை இல்லாம போகிறது பார்க்க முடியும். அப்ப எல்லாரும் ஒரு சஜஷன் கொடுத்து பேசினிருக்க டயப்ளோவும் நீங்க என்ன வேணா சொல்லுங்க, கண்டிப்பா நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணதான் போறேன். எனக்கு தெரிஞ்ச கணிப்படி அந்த மெர்ச்சன்ட்ஸ்ல யாராச்சும் ஒருத்தர் இருக்கணும். ஏன்னா அந்த ஃபேல்மத் கிண்டத்தோட அட்மிரல்ஸ் அந்த மினிஸ்டர்ஸ் இவங்க மூலியமான இன்ஃபர்மேஷன் தான் எனக்கு கிடைச்சது. அதன் வகையில அந்த மெர்ச்சன்ட்ல யாரோ ஒருத்தர் தான் அந்த மாஸ்டர் மைண்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே மெர்ச்சன்டா? ஆமா மயிலாடு, அதுல என்ன பிரச்சனை? இல்ல அவங்க எல்லாரும் பணத்துக்காக தானே வியாபாரம் பண்ண வருவாங்க. அவங்களுக்கு தேவை ப்ராஃபிட் மட்டும் தான். இந்த வேலை அவங்க பார்க்க மாட்டாங்களே. சரி, இருந்தாலும் நீ சொல்றதை வச்சு பார்க்கும்போது எனக்கும் கொஞ்சம் டவுட் வருதுனால அப்படின்னு அவனும் ஊர் மாற. சரி, இதோட முடிவா எப்படியாச்சும் அந்த கிளேமனோட கேஸ்ல இருக்க அந்த அக்கௌண்ட் புக்கை ரெக்கவர் பண்ணுங்க. அதுல எந்த மெர்ச்சன்ட் ரீசெண்டா விசிட் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. ஓகே சார். டயப்ளோ, உனக்கு ஃபால்மத் கண்ட்ரில இருக்க எல்லா மெர்ச்சன்ட்ஸையும் ஒண்ணு விடாம டீடைல் கேதர் பண்ணி உனக்கு சந்தேகப்படுற மாதிரியா இருக்காங்களோ அவங்களை கொஞ்சம் வாட்ச் பண்ணு. ஓகே மைலார்ட். பெனிமரோ, நீ திரும்பியும் உன்னோட செலக்ஷன்ல யூஎம்ஸ்க்கு ரீஃபண்ட்ஸ்மெண்ட் அப்புறம் தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிடு. எங்களை விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் ரீகடு, நீ என்ன பண்றனா நம்ம இப்ப கிண்டத்துல நடக்க போற ஃபெஸ்டிவலுக்கான எல்லா ஏற்பாடையும் தயார் பண்ண போயிட்டு. ஓகே மைலார்ட். அப்ப கிளாட், உன்னோட ஒர்க்ல நீ இப்போ ஃபோக்கஸ் ஆயிரு. ஓகே மைலார்ட். அப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னா பென்னிமாருக்கு அசிஸ்டன்டா போங்க. அப்புறம் காபிரோ, நீ ரிகார்டுக்கு போயிட்டு ஃபெஸ்டிவலுக்கான தேவையான விஷயங்களை ஹெல்ப் பண்ண கூட இருந்து. அப்புறம் ரிகூர், இந்த டவுனோட செக்யூரிட்டிய எந்த பாதிப்பும் இல்லாம நீ தான் பாத்துக்கணும். வரவங்களுக்கு நல்ல வரவேற்பு கொடுத்து எல்லா விதமானதையும் பாத்துக்கோ. ஓகே மைலார்ட். அப்புறம் ஷீன், அவனும் பாக்க ஷீனுக்கு என்ன கொடுக்கலாம் வேலை? எனக்கு புரிஞ்சிருச்சு. நீங்க திரும்பியும் எனக்கு கார்டியனா ரங்கா கூட இருந்து வேலை பாரு. ரங்கா வெளியே மாச்சா கூப்பிட்டீங்களா அப்படின்னு வெளியே வர. அது ஒரு 2 பேர் ஒத்துக்கிறாங்க. வல்டோராவோ, எனக்கு எதுவுமே தெரியலடா. வல்டோரா, நான் வந்துச்சு. நீ இந்த இடத்துல வெளியே போகாம இங்கே இரு, சரியா? சரிடா, அப்படியே பண்றேன். சாரி, இதுல வேற பெருமை உட்காந்து காமிக்க ஏதாவது தண்டமா கொஞ்சம் பார்த்து கிடக்கும். அப்புறம் காட்டா, அவளை பார்த்தா மூட்டை போட்டு தூங்கிட்டு இருக்கான். திரும்பி நான் சொல்ல வரதுல நீ கவனிக்க மாட்டல. உனக்கு தெரியல, யார் கூட சொல்லல. இந்த மீட்டிங் முடிஞ்ச பிறகு என்னோட ஆபீஸ் ரூம் பேசுறேன் நீ அப்படின்னு சொல்ல. அவ சாக்காவரா உள்ள லோக்கம். இவங்க எல்லாரும் ஹாப்பியா சிரிக்க. இப்ப நம்ம ஹினட்டாபோ அவங்களோட கேங் முன்னாடி இப்ப நடந்து வந்துட்டு சாரி எல்லாரையும் வெயிட் பண்ண வச்சதுக்கு இதோட ஆரம்பிப்புமா அப்படின்னு அவங்களும் சொல்ல. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கணும். பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் உண்மையிலே வேக லெவலா போயிருக்குது. ஏன்னா நிறைய இடத்துல காமெடி வந்தாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு தான் பண்ணிருக்கேன். கூடவே அடுத்த எபிசோட்ல ஏதோ ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்க போகுதுன்றது மட்டும் எனக்கு தெரியுது. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்றத. நம்ம ஹீரோ என்னடானா இது எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிற ஒரு மான்ஸ்டர் மைண்ட் வேற கண்டுபிடிக்கணும். அவன் பார்த்த மெர்ச்சண்டா இருக்கு. அவனை தேட சொல்லி ஒவ்வொருத்தனையும் வேலை கொடுத்துருக்கான். ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் போயிட்டு தேடுங்க. நானு இப்ப யாருடா அந்த மான்ஸ்டர் மைண்ட் இருக்குன்றத போக போக பார்ப்போம். சரிங்க, இதோட இந்த வீடியோல முடிச்சுப்போம்.